இப்போ கணக்கு பதிவியலிருந்து 16வது சம் பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதலை கணக்கிடவும் சொல்கிறாங்க. இப்போ விவரம் பார்க்கலாம். 2018 அன்று இருப்புக்கள், அதாவது தொடக்க இருப்புக்கள் கொடுத்துருக்காங்க. பற்பல கடனாளிகள் 2,40,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 30,000, பற்பல கடனீந்தோர் 1,20,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 10,000. இப்போ இந்த சைடு இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. 2019 மார்ச் 31 அன்று இருப்புக்கள். பற்பல கடனாளிகள் 2,20,000, பற்பல கடனீந்தோர் 1,50,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 8,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 20,000. இப்போ பிற தகவல்கள் பார்க்கலாம். கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 6 லட்சம், வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி 25,000, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 3,20,000, சரக்களித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி 10,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது ரொக்கம் 30,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது 60,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 4,000, வாராக்கடன் 16,000. ஸோ இப்போ நம்ம இந்த சம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நம்ம 30,000 போட்டுக்கலாம். ரொக்க கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்க கணக்கு 60,000 போட்டுக்கலாம். கடனாளிகள் கணக்கு மறுக்கப்பட்டது, அதாவது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க, அது 4,000 போட்டுக்கலாம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 8,000 போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா 72,000. இப்போ இந்த சைடு தான் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் அதே அமௌண்ட் தான் நம்ம போடுவோம், எப்பயும் போல தான் சம்மு. இப்போது கடன் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 30,000 நம்ம போட்டிருக்கோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 42,000 கிடைக்கும். இப்போது நம்ம கடனாளிகள் இருப்பு கட்டும் தொகை கண்டுபிடிச்சிட்டோம், 42,000. இப்போது மொத்த கடனாளிகள் கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு அப்புறம் மொத்த கடனாளிகள் கணக்கு நம்ம போட போகிறோம். அதே மாதிரி விவரம் ரூபாய் போட்டுக்கலாம். இந்த சம்முமே டபுள் சைடு தான் போடணும். நான் வீடியோக்காக சிங்கிள் சைடு போட்டிருக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் வந்து டபுள் சைடு போட்டுக்கலாம். மொத்த கடனாளிகள் கணக்கு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, இது வந்து மொத்த கடனாளிகள் கணக்கோட இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 2,40,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த ஆன்சரை நம்ம இங்கே போடுறோம், 4,000. இந்த ஆன்சரை இங்கே போடுறோம். இப்போ ரொக்க கணக்கு, மொத்த கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம்னு கொடுத்துருப்பாங்க, அது 6 லட்சம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு 42,000. இங்கே கண்டுபிடிச்ச கடனாளிகள் கணக்கு நம்ம இந்த சைடு எடுத்து போட போகிறோம். இந்த சைடு இருக்கிற கடனாளிகள் கணக்கு பற்று பக்கமும், இந்த சைடு கண்டுபிடிச்ச கடனாளிகள் கணக்கு வரவு பக்கமும் எடுத்து எழுதி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம போட போகிறோம். இப்போது வாராக்கடன் 16,000 கொடுத்துருக்காங்க, அளித்த தள்ளுபடி 25,000 கொடுத்துருக்காங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 2,20,000. இப்போ இதெல்லாமே டோட்டல் பண்ணால் நமக்கு 9,03,000 கிடைக்கும். இப்போது நம்ம இந்த சைடு வந்து டோட்டல் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம், 9,03,000. இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 2,44,000 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 6,59,000 வந்துடும். இப்போது கடன் விற்பனை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். கடன் விற்பனை கணக்கு வந்து இது 6,59,000. இப்போது நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டுக்கலாம். விவரம் ரூபாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சம்ஸில் என்ன பண்ணோம், எல்லாமே வரவு பக்கம் போட்டோம். இப்போது கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பற்று பக்கம் தான் போடணும். பற்று பக்கம் வந்து ரொக்க கணக்கு வந்து, அதாவது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்க கணக்கு 30,000 போட்டுக்கலாம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அது நம்ம வரவு பக்கம் போடுறோம், அதனால் 10,000 போட்டுக்கலாம். இப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, நம்ம சொன்னால வரவு பக்கம் போட்டது எல்லாமே பற்று பக்கம் இப்போ போடுறோம், அதனால செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 20,000 நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் தான் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ ரெண்டு பக்கமும் 50,000 போட்டுக்கலாம். இப்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ போட்டிருக்கோம், 10,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 40,000 கிடைக்கும்.
இது வந்து நம்ம கடனீந்தோர் கணக்கு. இருப்பு கட்டும் தொகை 40,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கடன் கொள்முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பற்பல கடனீந்தோர் கணக்கு தயாரிச்சிக்கலாம். விவரம் ரூபாய், விவரம் ரூபாய். இதுலேயுமே வரவு சைடு இருக்கிறதுலாம் பற்று பக்கமும், பற்று சைடு இருக்கிறதுலாம் வரவு பக்கமும் தான் நம்ம போட போகிறோம். இப்போ ரொக்க கணக்கு. பற்பல கடனீந்தோருக்கான ரொக்க கணக்கு 3,20,000 ரூபாய். அப்புறம் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, அதாவது நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல 40,000 ரூபாய், அது வந்து நம்ம எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, இங்கே கடனீந்தோர் கணக்கு நம்ம போட்டோம், இங்கே வந்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு நம்ம போட்டு 40,000 கண்டுபிடிச்சதை போட்டுக்கலாம். பெற்ற தள்ளுபடி 10,000 ரூபாய். கொஷினில் கொடுத்துருப்பாங்க பெற்ற தள்ளுபடி, அது வந்து பற்பல கடனீந்தோர் கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். பெற்ற தள்ளுபடி 10,000 ரூபான்னு போட்டுக்கலாம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, பற்பல கடனீந்தோருக்கான இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 1,50,000 போட்டுக்கலாம். பற்பல கடனீந்தோருக்கான இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 1,20,000 போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு தான் டோட்டல் அமௌண்ட் அதிகமாக வரும், 5,20,000 ரூபாய். இப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ? 1,20,000 ரூபாய். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 லட்சம். இப்போ நம்ம கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சிட்டோம்.